நேற்று பெரம்பூர் தொகுதி முல்லை நகரில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் அங்கு சென்றார்கள். அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எல்லாரையும் வெளியில் சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டுக்கொண்டு எங்கள் நிர்வாகிகளும் அமைதியாக சென்றிருக்கும்போது 2 பெண் நிர்வாகிகளை அவர் தாக்கியிருக்கிறார். அதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். போலீஸு அத்துமீறி நடந்து கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறேன், என்ன நடந்தது ஏதுன்ற விவரத்தை கேட்டார். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக கட்சியும் தலைவரும் இருப்பார் என்பதை அவர்கள் காவல்துறை சார்பில் நாங்கள் எதுவும் தாக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க சார். அது எப்படி தாக்கலை அப்படின்னா எப்படி அவங்க சும்மா படுத்துனுங்க, சிடி ஸ்கேன் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல காலால் பூட்ஸ் காலால் எட்டி வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த அரசினுடைய தலைமை. சார், தொடர்ந்து எந்த ஒரு செயல்பாடு முன்னெடுத்தாலும் போலீஸோ மற்றவர்களோ தடுக்கிற வகையில் செயல்படுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே துண்டு பிரச்சாரங்கள் கொடுக்கும்போது கூட இதே நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ உணவுப் பொருட்கள் கொடுக்க சென்ற இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் உள்ளாயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் தெரியுது. நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க, நீங்களே அதுக்கு பதில் சொல்லலாமா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்றால் அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இதெல்லாம் அவங்க செய்கிறார்கள் என்பதை நாங்கள் காவல்துறை மூலமாக இது செயல்படுத்த நினைக்கிறீங்களா? தமிழக அரசு காவல்துறை மூலமாக அதான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு முதலே நான் எங்கள் தலைவர் அதுக்கு விரிவான எல்லாமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. அதில் என்ன இருக்குதுன்றது நீங்கள் அழகாக அதில் படித்து பார்த்தீங்கன்னாலே இன்றைக்கி காலையில் கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குறோம். 9 இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.